மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி படித்த திருக்குவளை பள்ளி உள்பட 2238 அரசு பள்ளிகள் 100 ஆண்டுகளை கடந்திருக்கின்றன. இந்த பள்ளிகளில் சிறப்பாக நூற்றாண்டு திருவிழாவை கொண்டாட கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 60,200க்கும், கிராமுக்கு 75 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 7,525க்கும் விற்பனையாகிறது. ஒரு கிராம் வெள்ளி 104 ரூபாய்க்கும், பார் வெள்ளி 1,04,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லியில் நிலவி வரும் கடுப்பனிமூட்டம் காரணமாக இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் பல விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. பனிமூட்டம் காரணமாக பல்வேறு ரயில் நிலையங்களில் இருந்து புறப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாமதமாக இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மும்பை பாந்தாரா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் பிரபல இந்தி நடிகர் சைஃப் அலி கானை அவரது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் கத்தியால் குத்தி தப்பி சென்றார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் தானேவில் பதுங்கியிருந்த முகமது என்பவரை போலீசார் கைது செய்தனர். சம்பவத்தன்று அடுக்குமாடி குடியிருப்புக்குள் நுழைந்த முகமது பாதுகாப்பு பணியில் இருந்த பாதுகாவலர்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டு காலணிகளை கழற்றி செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார். அதன்பின் படிக்கட்டு அருகில் சிசிடிவி கேமரா பொருத்தப்படவில்லை என்பதை அறிந்து சைஃப் அலி கானை தாக்கியதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இஸ்ரேல் காசா இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் காசாவில் நிவாரணப் பொருட்கள் செல்வதில் எந்தவித பிரச்சினையும் இல்லை என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தத்தின் 3ஆம் நாளில் கிட்டத்தட்ட 900 லாரிகளில் உதவிப் பொருட்கள் காசாவிற்கு சென்றதாக ஐநா தெரிவித்துள்ளது. இது ஒப்பந்தத்தில் கோரப்பட்ட 600 லாரிகளை விட கணிசமாக அதிகமாகும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை எந்த நேரத்திலும் சந்திக்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். மேலும் உக்ரைன் பிரச்சினையில் பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா வரவில்லை என்றால் ரஷ்யா மீது தடைகள் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் முதல் T20 போட்டி கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்று இரவு தொடங்குகிறது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி வெற்றியுடன் கணக்கை தொடங்குமா என்ற ஆவல் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது.